ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு KadaiKathais. இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நாம் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். உள்ள தேங்காய் வெல்லம் வச்சு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதற்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரை நெய்யில் வறுத்துக்கணும், கருகிடக்கூடாது. தேங்காயில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் போகிறதுக்காக தான் வறுக்கிறோம். இப்போ லைட்டாக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அடுத்ததாக இனிப்பு சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை பாகு காய்ச்சி அதை ஃபில்டர் பண்ணியும் சேர்த்துக்கலாம். மண் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி டைரெக்டாகவே கூட சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பூரணம் செய்கிறது ரொம்பவே ஈஸி. அடுத்ததாக மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது மேல் மாவுக்காக 1 கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். அதில் கொஞ்சமாக நெய்யும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் 1 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணிக்கு 1 கப் அரிசி மாவு, அதுதான் அளவு. ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. டக்குன்னு ரெடி ஆகிடும். மாவு இந்த மாதிரி வரணும். சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க, கரெக்டாக வந்துடும். இப்போது கொழுக்கட்டை வேக வைக்கிறதுக்காக உங்கள் ஸ்டீமரில் இல்லைன்னா இட்லி குக்கரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருங்க. அதுக்குள்ளே நாம் கொழுக்கட்டையை ஷேப் பண்ணிவிட்டு வந்துடலாம். கையில் லைட்டாக எண்ணெயாவது நெய்யாவது அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாவை கொஞ்சம் எடுத்து அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கடையிலே இந்த மோல்டு எல்லாமே கிடைக்குது, அதில் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி, பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக வரும். இந்த மாதிரி ஷேப் வரலன்னாலும் உருண்டைகளாக கூட பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம்தான். இது மஷ்ரூம் மாதிரி இருக்கும். இப்போ நாம் ரெடி பண்ண கொழுக்கட்டை எல்லாத்தையும் ஒரு ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.